இதுவரை இங்கே பாருங்கள், அல்லா மேல் ஆணையச்சுரம் இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு ஓட்டு போட்டதில்லை. நான் ஓட்டுக்காக நிற்கிறவனா இதை பேசியிருக்கவே மாட்டேன். நான் நாட்டுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன். எனக்கு போட்டால் போடு, போடலைன்னா போ. நான் அவரை சிறையில் இருக்கும்போதுலேருந்து அப்பான்னு தான் அழைப்பேன். நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் குற்றச்செயல்கள் நடக்குதுன்னா குற்றச்செயல்களுக்கான காரணங்களை தேடி ஆராயுங்க. அதை தவிர்க்கிறதுக்கு, அதை போக்குறதுக்கு பாருங்கள். இனி வரும் காலங்களில் இதுபோல் குற்றங்கள் நிகழாமல் இருக்க தலைவர் பெருமக்கள் அதுக்கான முயற்சி எடுங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லி 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 இங்கே சமூக இணக்கங்களை பிளந்து பிரித்து கூறு போட்டு மானுடத்தை கொன்னுட்டு மதத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை. இங்கே கோவை குண்டுவெடிப்பை பற்றி பேசுகிற எல்லாரும் குஜராத் கலவரத்தை ஒரு தடவை பேசு, அதே தான் பேசுகிறேன். இங்கே ராஜீவ்காந்தி கொலை மரணத்தை பற்றி பேசுகிற பெருமக்கள், அவரால் அனுப்பப்பட்ட இராணுவம் எங்கள் தாய் நிலத்தில் செஞ்ச படுகொலைகளையும் பேசுங்க. ஏற்படுத்திய 3 ஆண்டுகள் அந்த நிலத்தில் என் இன மக்களுக்கு செய்த பேரழிவையும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஓட்டுக்கு பொறுக்கிறதுக்கு பேசுகிறீங்களா? நான் பேசுகிறேன்னா என் மரணம் எனக்கு வலிக்காது. ஏன்னா நான் பிறவி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி நான் இல்லை, எங்கள் முன்னவர்கள் ஏராளமானவர்கள் எதை எதிர்பார்க்காம தான் உழைச்சி செத்துருக்கான். அதில் போய் இது நீ போடு, நீ மக்களுக்காக நிற்கிறன்னா ஓட்டுக்கு அது காசு கொடுக்குற. எல்லோரும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க, சந்தையாக்கிட்டீங்க. இதை வாக்கு விற்கிற சந்தையாக்கிட்டீங்க. அப்புறம் ஒன்றா ஒரு கேட்டால் ஏதாவது பேசிட்டா கைக்கூலிங்கிறது, கால் கூலிங்கிறது, அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது. இப்போ நாங்கள் பிச்சை எடுக்கிறோம், நீங்கள்லாம் என்ன எடுக்கிறீங்க? உங்களுக்கு அவங்களே தந்துட்டு போயிடுறாங்களா வீட்டில்? இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது. இப்போ நீங்கள் எதை நோக்கி எங்களை அழைச்சிக்கிட்டு போகிறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சும்மா அவனா வரவன்லாம் ஒன்று பேசிட்டா கைக்கூலிங்கிறது, எடுபடிங்கிறது, அடிமைங்கிறது, அடிவெரடிங்கிறது, அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது. அப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? தேர்தலில் என்ன கேட்குறீங்க? பிச்சை கேட்காம கொஞ்சம் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்க, இல்லை காணிக்கை கேட்குறீங்களா? என்னங்கடா